பேல்பூரி விற்கிறவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவர் ஒரு பாக்கெட் சுருட்டிடுவார். கொஞ்சம் பொரி, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் மல்லியலை, அப்புறம் என்ன வேறு எலுமிச்சம்பழம் இது சொல்லுவார், கொஞ்சம் காரப்பொடியை போடுவார், மிளகாத்தூளை போடுவார், குலுக்கி உனக்கு கொடுப்பார் இல்லையா. அந்த மாதிரி இவர் எல்லாத்துக்கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு பேல்பூரியை உங்களுக்கு கொடுக்குறாரு. அதே ஃபைட்டு, போன படத்தில் வச்ச ஃபைட்டு, அதே மாதிரியான பாட்டு, அதே மியூசிக் டைரக்டரை போட்ட அதே டியூன், படம் ஓடுமா? ஊழலை ஒழிப்போம்னு தான் மத்தியில் பாஜக வந்துச்சு. அது பாஜக ஊழலே செய்யாமல் இருக்குதா? அண்ணாமலைன்னு ஒருத்தர் தமிழ்நாட்டில் ஊழலையெல்லாம் எதிர்த்து தான் பேசிகிட்டு இருந்தார். இன்றைக்கி அவர் மீதே 1008 ஊழல் குற்றச்சாட்டுகள் வருது. கார்பரேட்டில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் ஒரு வீக்கெண்ட் பார்ட்டி இருக்கும். இப்போ சென்னை மாதிரியான ஒரு சிட்டிக்குள்ளே இங்கே வீக்கெண்ட் பார்ட்டிங்கிறது, பப்புக்கு போகிறது, இதெல்லாம் இந்த சனி ஞாயிறு வெள்ளிக்கிழமை இரவுலேருந்து தொடங்குறது. ஆனால் ஒரு அரசியல் கட்சி நான் வீக்கெண்டு பார்ட்டி மாதிரி வீக்கெண்டில் மட்டும்தான் பேசுவேன்னு வரதெல்லாம் அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான அரசியல் கிடையாது. அந்த ஆர்வங்கிறது வேற, அந்த ஆர்வம் ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமானா அது டெஃபினட்டாக ஆகவே ஆகாது. அப்படி ஆகாதுங்கிறது தான் ஏற்கனவே இருக்கின்ற சரித்திரங்கள். அதுதான் வரலாறு. சீமானுக்கு ஏன் ஓட்டு போட்டாங்கன்னா, இன்ஸ்டாவில் அவரோட பேச்செல்லாம் கேட்டோம், பயங்கர தீவிரமாக பேசினார், திமுக எதிர்த்து பேசினார், அதனால நான் அவருக்கு போடுறேன் அப்படின்னு போய் போன தடவை அவருக்கு குத்திருப்பான்ல. அவன்லாம் அவர் போன தடவை பேசுன மாதிரி ஒன்றும் செய்யலப்பா, அதனால நான் இந்த தடவை விஜய்க்கு போட்டு பார்க்குறேன்ட்டு ஆவான். விஜய் அதிமுகவோடு வந்தால் அவரும் ஒரு கௌரவமான எதிர்கட்சி தலைவராக உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஆனால் அவர் கூடவே இருக்கிற செவ்வாழைகள் அவர் ரொம்ப தப்பாக கைட் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன 2 வேலை ஒன்று தெரியும், என்ன அந்த பக்கம் ஆளுநரை காட்டி ஆளுநர் எங்ககிட்ட வம்புழுக்கிறாரு அப்படின்னு வச்சு சீப்பாக ஒரு அரசியல் பண்ணுவார். அப்புறம் அடுத்த மாதம் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு அவர் டீ பார்ட்டி கொடுக்குறாருன்னா அந்த ஒரு கப்பு டீக்கு ஓடுவார். ஒரு பன்றி மலம் திங்கிறது என்பதற்காக பசு மலம் திங்கவே முடியாது. தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கோங்க எல்லாரும். திமுக போராட்டம் பண்ணுச்சுன்னா அவன் தூண்டி விட்டு போராட்டம் பண்றான். ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல்ல நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவங்க அதிமுகவினுடைய ஐடி விங் பொறுப்பாளர் நாச்சியாள் சுகந்தி மேம். வணக்கம். வணக்கம். விஜயனுடைய கேம்பெயின் தொடங்கி இருக்கு. ஸோ இப்போ விஜயோட இந்த காலையிலேருந்து பார்த்துருப்போம், அந்த மக்கள் கூட்டம், தொண்டர்கள் கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப அவருக்கு கடந்து செல்ல முடியாத நிலையில இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த கூட்டம், இந்த விஜயோட இந்த கேம்பெயின் தொடக்கம், இதை எப்படி பார்க்குறீங்க? விஜய்க்கு நல்லா கூட்டம் கூடுது. இதை நீங்கள் மேம்போக்காக பார்த்தீங்கன்னா விஜய் சாருக்கு எவ்வளோ கூட்டம் கூடுது அப்படின்னு அதிசயிக்கிற ஒரு விஷயமா இன்றைக்கி பார்த்துட்டு போகலாம். பட் இந்த கூட்டம் எல்லாமே வாக்குகளாக மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக மாறவே வராது. சரிங்களா? இது எல்லாரும் சொல்கிற ஒரு கருத்து தான். ஏன் மாறாது அப்படின்னாங்கன்னா, விஜய்க்கு முன்னாடி அரசியலில் எத்தனையோ தலைவர்களுக்கு, எத்தனையோ பிரபலங்களுக்கு, எத்தனையோ சினிமா ஸ்டார்களுக்கு இந்த மாதிரி பெரிய கூட்டம் கூடியிருக்கு. கூடின கூட்டத்தை வச்சு இது விஜய நாளைக்கு ஆட்சி கட்டிலில் வைத்து விடுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா அது டெஃபினட்டாக கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது வேற, கூடுற கூட்டங்கிறது வேற. அப்போ அந்த கூடுற கூட்டத்தின் அத்தனை எண்ணிக்கையும் ஓட்டாக மாறணும்னா ஒரு கட்சிக்குன்னு சில விஷயங்கள்லாம் தேவை. அடிப்படையாக சில கட்சிக்கு தேவை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மனுஷன்னா நான் இப்போ இப்படி ஃபுல்லாக உட்காந்து பேசணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு முதுகெலும்பு வேணும். அதுதான் பேசிக். என்னுடைய அப்புறம் பாடி ஸ்ட்ரக்சருக்குன்னு ஒரு 206 எலும்பு என் உடம்புல தேவை. எல்லா மனுஷங்களும் எலும்பு, அந்த எலும்பு சட்டகம் இருக்கணும், தசை இருக்கணும், தசை நார்கள் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் இந்த உடல் உறுப்புகள் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகி இருந்தால் தான் நான் தெளிவாக பேச முடியும் இல்லையா? அப்போது ஒரு பாடி, ஒரு மனித உடலுக்கு இவ்வளோ விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னா ஒரு கட்சிக்கு இந்த மாதிரி நிறைய கட்டமைப்பு தேவை. இப்போ கட்சிக்கு கொள்கைன்னு ஒன்று வேணும், அதுதான் ஃபேஸ். பார்க்குறதுக்கு விசிபிளாக ஒன்று தெரியணும் இல்லையா? அதுதான் கொள்கை. அந்த கொள்கை என்னன்னு நீங்கள் விஜய் சாரை தனியாக கூப்பிட்டு கேட்டீங்கன்னா, இருங்க என் ஸ்கிரிப்ட் ரைட்டரை கூப்பிட்டுட்டு நான் பேசிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாரு. ஏன்னா இன்னைக்கு அவருக்கு அந்த கொள்கை அப்படிங்கிறது அங்கேருந்து கொஞ்சம், இங்கேருந்து கொஞ்சம், இங்கேருந்து கொஞ்சம், அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம், இவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம்னு
இந்த பேல்பூரி விற்கிறவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவர் ஒரு பாக்கெட் சுருட்டிடுவார். கொஞ்சம் பொரி, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் மல்லியலை, அப்புறம் என்ன வேறு எலுமிச்சம்பழம் இது சொல்லுவார், கொஞ்சம் காரப்பொடியை போடுவார், மிளகாத்தூளை போடுவார், குலுக்கி உனக்கு கொடுப்பார் இல்லையா? அந்த மாதிரி இவர் எல்லாத்துக்கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு பேல்பூரியை உங்களுக்கு கொடுக்குறாரு. சரியா? அந்த பேல்பூரி வந்து டேஸ்டா இருக்குமா இல்ல அப்படிங்கிறது அப்படி யாருக்குமே தெரியாது. பார்க்கும்போது இப்ப பெரியாரோ இல்ல வந்து அண்ணாவை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிறாரு, எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிறாருன்னா அவங்க எல்லாருமே வந்து இதுக்கு முன்னாடி முன்னோடியாக இருந்த தலைவர்கள். ஸோ அவங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறதுல தப்பு இல்லைல்ல? அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ பாஜகவோட கொள்கை சரியோ தவறோ, ஆனால் அவங்களுக்கு இந்துத்துவத்தை முன்ன வச்சு அவங்க அதை பேசுகிறாங்க. அவங்களோட பேஸ் லைன் இல்லை அவங்களோட ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது இந்துத்துவம். அதிமுகவுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திராவிடம், திமுகவுக்கு எடுத்துட்டிங்கனாலும் இதுங்க திராவிடம். சரிங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேஸ் லைன் நீங்கள் சொல்லுங்கள் விஜய்க்கு. இப்போ பெரியாரை ஃபாலோ பண்றாருங்கும் போது, பெரியாரை இவரா ஃபாலோ பண்றாருங்கும் போது, பெரியாரை ஏற்கனவே திமுகவும் அதிமுகவும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கு. இப்ப வந்து திமுக திராவிடம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க, அதிமுக திராவிடம்னு சொன்னீங்க. அதே மாதிரி விஜயும் திராவிடம் அப்படிங்கிற மாதிரி தானே கொண்டு போறாரு. நீ ஏற்கனவே இங்க எஸ்டாப்ளிஷ் ஆகி 2 பார்ட்டி இருக்குது இல்லையா? திராவிடங்கிற ஒரு திராவிட சித்தாந்தத்தை வச்சு எஸ்டாப்ளிஷ் ஆன 2 பார்ட்டி, அந்த 2 பார்ட்டி தான் தமிழ்நாட்டை கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக ஆண்டு கொண்டிருக்கிறது. அதில் வந்து 31 வருஷம் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு விட்டார். நீங்கள் புதுசாக ஏதாவது சொன்னோங்க. இப்போ விஜய் சார் சினிமாலேயே உருட்டின கான்செப்டையே திருப்பி உருட்டினார்னா போகாது அந்த படம். ஒரு சினிமாவுக்கே உங்களுக்கு நிறையா மசாலா தேவைப்படுது. அதே ஃபைட்டு, போன படத்தில் வச்ச ஃபைட்டு, அதே மாதிரியான பாட்டு, அதே மியூசிக் டைரக்டர் போட்ட அதே டியூன், படம் ஓடுமா? அதே கொள்கைகளை வச்சா ஓடாதுன்றீங்களா? இல்லை, நீங்கள் ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆகி தான் இருக்குது. அந்த கொள்கைகளை பேசி எஸ்டாப்ளிஷ் ஆகி ஒரு பார்ட்டி இருக்குது, 2 பார்ட்டி இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து வேற என்ன நீங்கள் செய்யணும்? அந்த கொள்கை தான் வந்து தமிழ்நாட்டுல ஜெயிக்குது. அப்படிங்கும் போது அதே கொள்கையை வச்சுட்டு இப்ப இந்த 2 கட்சிகள் செய்யாம மாற்று என்ன செய்ய போறேன் அப்படிங்கறதுல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு, கட்சிகள் மீன்ஸ் அதிமுகவை அவர் குறிப்பிடல, திமுக தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யல, நான் செய்ய போறேன். அப்போ யாருமே செய்யல, நான் செய்ய போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன் தானே. இப்ப கொள்கை வந்து சேமா இருந்தா கூட இங்க ஊழல் இருக்கு, நான் ஊழல் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த ஊழல் அப்படிங்கிறது இந்தியா பொறுத்த அளவுக்கு அது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. ஊழலை ஒழிப்போம்னு தான் வந்து மத்தியில் பாஜக வந்துச்சு. அது பாஜக ஊழலே செய்யாமல் இருக்குதா? அண்ணாமலைன்னு ஒருத்தர் தமிழ்நாட்டில் ஊழலையெல்லாம் எதிர்த்து தான் பேசிகிட்டு இருந்தார். இன்னைக்கு அவர் மீதே 1008 ஊழல் குற்றச்சாட்டுகள் வருது. அப்போ அது நீங்கள் ஒரு ஃபேஷனுக்காக ஊழல்னு பேசலாம். இவர் ஊழலை எதிர்ப்போம் அப்படின்னு பேசுகிறார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்பாங்க? சார், நீங்கள் வந்து அரசாங்கத்துக்கு உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ப வரியை கட்டுனீங்களான்னு கேட்பாங்க. வரியை கட்டுனீங்களா, வரியை ஏமாத்துனீங்களாங்க முதல் கேள்வியே அப்படிதான். அதனால் நீங்கள் வந்து சும்மா ஃபேஷனுக்காக ஏதாவது பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊழலை ஒழிக்க வந்தேன் அப்படின்னா, இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் ஊழலை ஒழிப்பது அப்படிங்கிறது வெறும் ஆட்சியாளர்கள்ட்ட மட்டும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். இது மக்களும் ஆட்சியாளர்களும் சேர்ந்து மனதுக்குழு உறுதியாக எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. இப்போ காசு வாங்காம நான் வேலை செய்வேன்னு ஒரு அதிகாரி முடிவு எடுத்தாலும், அந்த அதிகாரியை ஏதோ ஒரு வகையில் டெம்ப் பண்ணுறதுக்கான மக்கள் இருந்தாங்கன்னா அவர் எங்கேயோ ஒரு இடத்துல பலியாகித்தான் ஆவார். அப்போ இது வந்து 2 இடத்துலையுமே மனம் மாற்றம் தேவை. அதை சும்மா நீங்கள் வந்து என்ன தேவை பேசணும், சரி நமக்கு தெரிஞ்சு நம்ம பிறந்தலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்க வார்த்தை இந்த ஊழலுங்கிற வார்த்தை, சரி அதை சொல்லி ஒரு அரசியல் பண்ணுவோம் அப்படின்னாங்கன்னா இன்னைய தேதிக்கு அதெல்லாம் ஈடுபடாது. ஸோ அப்போது நீங்கள் சாலிடாக நான் திமுகவை எதிர்க்கிறேன், இந்தந்த விஷயங்களெல்லாம் எதிர்க்கிறேன் சொல்லுங்கள். பாஜகவை எதிர்க்கிறேன், இந்தந்த விஷயங்களெல்லாம் நான் எதிர்க்கிறேன். நான் இளைஞர்களுக்கு இன்னோவேட்டிவாக இந்த மாதிரியான சிஸ்டத்தை நான் கொண்டு வரேன், இந்த திட்டங்களை கொண்டு வர போகிறேன், அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் அனௌன்ஸ் பண்ணணும்ல. சரி, இன்னைக்கு தான் அவர் ஆரம்பிச்சிருக்காரு. போக போக அவர் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து அது வேற பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்டு பார்ட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க உங்கள் ஜென்ரேஷன்லாம் இல்லையா? கார்பரேட்டில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் ஒரு வீக்கெண்ட் பார்ட்டி இருக்கும். இப்போ சென்னை மாதிரியான ஒரு சிட்டிக்குள்ளே இங்கே வந்து வீக்கெண்ட் பார்ட்டிங்கிறது, பப்புக்கு போகிறது, இதெல்லாம் இந்த சனி ஞாயிறு வெள்ளிக்கிழமை இரவுலேருந்து தொடங்குறது. ஆனால் ஒரு அரசியல் கட்சி நான் வீக்கெண்டு பார்ட்டி மாதிரி வீக்கெண்டில் மட்டும்தான் பேசுவேன்னு வர்றதெல்லாம் அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான அரசியல் கிடையாது.
இங்கே அரசியலுங்கிறது இது 24x7. தினமுமே போகணுங்கிறீங்க. தினமும் இல்லை, இது 24x7. நீங்கள் 24 மணி நேரம் இதுக்குள்ளே தான் கிடக்கணும். எத்தனை அரசியல்வாதிகள் அவங்க குடும்பங்களை மறந்து, பிள்ளை குட்டிகளை மறந்து, ஊர் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறதும், அவங்க இருக்கிற ஏரியா பார்த்துட்டு இருக்கிறதும் ஒரு வேலையாக வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரிங்க அரசியல் செஞ்சு தான் அதிமுகவும் சரி திமுகவும் சரி அப்படி 24 ஹவர்ஸும் களத்தில் இருந்து தான் அவங்க வேலை பார்க்குறாங்க. நீங்கள் அப்படி 2 ஃபோர்ஸ் வந்து இங்கே பயங்கரமாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நான் ஒன்லி வீக்கெண்டில் மட்டும்தான் இப்போ வருவேன் விஜய்க்கு அப்படின்னா, இருக்கக்கூடிய அந்த பிரபலம் அப்படிங்கிறது வேற இல்ல மேம். இப்போ அவர் ஒரு இடத்துக்கு போனாருன்னா உடனே கூட்டம் கூடிருது, அங்க வந்து நான் ஏதாவது அதான் நான் சொல்றேன், வருங்கிற கூட்டம் சூழல். கூடுறதுங்கிறது வேற. ம். இப்போ விஜய் விட்டுட்டு நீங்க விஜய் இடத்துல இப்போ நீங்க அஜித்தை ஒரு பார்ட்டி நாளைக்கு கூட்டிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. அஜித் புதுசா கட்சி தொடங்கல, ஆனா இது ஒரு பார்ட்டியில போய் சேர்றாரு. அந்த பார்ட்டி அவர் அஜித்தை வந்து உலகம் முழுக்க நீங்க தமிழ்நாடு முழுக்க கூட்டிட்டு போனீங்கன்னா அஜித்துக்கும் இதே அளவான கூட்டம் கூடும். அதுக்காக அஜித் ஆட்சி அமைச்சிருவாரா தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது. அப்போ ஒரு நடிகரை பார்க்கவோ ஒரு நடிகையரை பார்க்கவோ இல்லை வேற ஏதோ ஒரு பெரிய பிரபலத்தை பார்க்கறதுக்கான கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டங்கிறது ஐயோ நம்ம இவங்களை ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சோமே, ஒரு ஆசை இருக்குது. ஸ்க்ரீனில் பார்த்த ஒரு ஆளை டைரெக்டாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும். அது 60 வயசான அம்மாவுக்கும் இருக்கும், 6 வயசான குழந்தைக்கும் இருக்கும், 60 வயசு தாத்தாவுக்கும் இருக்கும், 6 வயசு தம்பிக்கும் இருக்கும். அப்போ அந்த ஆர்வங்கிறது வேற, அந்த ஆர்வம் ஓட்டா கன்வெர்ட் ஆகுமானா அது டெஃபினட்டா ஆகவே ஆகாது. அப்படி ஆகாதுங்கிறது தான் ஏற்கனவே இருக்கின்ற சரித்திரங்கள், அதுதான் வரலாறு. அப்போ அந்த இடத்துல சும்மா என்ன பாருங்க, கூட்டம் கூடத்தான் செய்யும். பசங்க ஆர்வத்துல மரத்து மேல ஏறுவான், வானத்து மேல கூட அவன் ஏறுவான், எல்லாம் பண்ணுவான். ஆனா அப்பாடா விஜயை பார்த்துட்டோம், ஒரு சந்தோஷம் தான். வாழ்நாள்ல எவ்வளோ பெரிய ஸ்டாரை பார்த்துட்டேன் பார்த்துறியா, அவ்வளோதான். அது நாளைக்கு அவன் தேர்தல் அன்னைக்கு போய் அங்கே ஓட்டு போட போகிறப்போ இவருக்கு நம்ம போடலாமா அப்படிங்கிறது, இன்னைக்கு அவர் ஆரம்பிச்சிருக்க இந்த வீக்கெண்டு கூட்டங்கள் இருக்கு இல்லையா, இந்த வீக்கெண்ட் கூட்டங்களில் அவர் போய் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் அது ஓட்டா மாறுமா இல்லையான்றது. அதுக்காக விஜய் வந்து ஒட்டுமொத்தமாக ஒன்றுமே வாங்க மாட்டாரா, ஓட்டே வாங்க அப்படி இல்லை. ஒரு மேக்ஸிமம் ஒரு 6% வரைக்கும், 5லேருந்து 6% வரைக்கும் அவர் கண்டிப்பாக ஓட்டு வாங்குவார். ஏன்னா அந்த 5 to 6% தான் ஒரு கட்சியோட வெற்றியின் தோல்வியையும் தீர்மானிக்கிற ஓட்டு. அதெல்லாம் அந்த 5% 6% வரைக்கும் ஓட்டு வாங்குவார். நீங்கள் வந்து அவர் டபுள் டிஜிட்டில் ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே டபுள் டிஜிட்லாம் வாங்கிடுவார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்கெலிட்டன் இல்லாத ஒரு மனித உடல் எப்படி வந்து நிமிர்ந்து நிற்க முடியாதோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாத எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே வின் பண்ண முடியாது. கொள்கை தவிர்த்து அவருக்கு வேற என்னென்ன மிஸ்ஸிங் ஸ்ட்ரக்சர்ல? ஸ்ட்ரக்சர்னு நீங்கள் மேடம் இப்போ அதிமுக இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக நிற்கிது, ஈவன் திமுக, இந்த 2 பார்ட்டியுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிது? 137 வருஷம் ஆனால் காங்கிரஸால் அவ்வளோ ஏன் ஸ்ட்ராங்காக நிற்க முடியல தமிழ்நாட்டுக்குள்ள இன்னைக்கு? கம்யூனிஸ்டுகளால் ஏன் நிற்க முடியல? விசிகேவால் ஏன் நிற்க முடியல? கேப்டன் கட்சி தேமுதிகவால் ஏன் நிற்க முடியல? நீங்கள் அடிமட்டத்திலிருந்து மாநிலம் வரைக்கும் உங்கள்கிட்ட என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கு? ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒருத்தரை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், சென்றடைவதற்கான வழி உங்கள்கிட்ட என்ன இருக்கு? ஒரு கிளை செயலாளர்னு யாராவது இருக்காங்களா? பகுதி செயலாளர்னு யார் இருக்காங்களா? வட்ட செயலாளர்னு யார் இருக்காங்களா? மாவட்டம்னு யார் இருக்காங்களா? மண்டலத்துக்குன்னு யாராவது பொறுப்புகள் இருக்காங்களா? அப்புறம் நீங்க மாநிலத்துக்குன்னு வாங்க. இல்ல அதெல்லாம் கேள்வி கேட்கும்போது விஜய் என்ன சொல்றாருன்னா எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க இது போதும், இந்த எல்லாமே நான் இருக்கு இல்லையா, அதுதான் அவரோட ஹைட் ஆஃப் இம்மெச்சூரிட்டி. இந்த ஆன்சர் இருக்குல்ல, இதுதான் அவரோட இம்மெச்சூரிட்டியை காமிக்கிறது. இங்க கட்சிங்கிறதுக்கு அதுதான் வேணும், இந்த ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சர் இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க ஒரு பகுதிக்கு இந்த தெருவில் ஏமா இருக்கான், இந்த தெருவில் வந்து இப்போ 1200 வீடு, 1200 ஓட்டு ஓட்டாக பார்ப்போம். 1200 ஓட்டு இருக்கு. இந்த 1200 ஓட்டில் 200 ஓட்டு திமுகவுக்கு போகுது, 250 ஓட்டு அதிமுகவுக்கு போகுது அப்படின்னு இங்கே இருக்கிற ஒவ்வொரு பகுதி செயலாளர்கிட்டையும் போனீங்கன்னா திமுக காரங்க ஒரு ஆன்சர் வச்சுருப்பாங்க, இத்தனை ஓட்டு இந்த தெருவில் இதெல்லாம் எனக்கு வரும். ஒரு அதிமுக காரங்க பகுதி செயலாளர் அதுக்கெல்லாம் ஒரு ஆன்சர் வச்சுருப்பார். நீங்கள் விஜயோட ஏரியா என்ன, அது என்ன, அந்த கட்சி பேர் என்ன, தாவேக்காவா? தாவேக்கா கட்சியோட ஒரு பகுதி செயலாளர்னு நீங்கள் யாரை கட்டுவீங்க? எனக்கு எங்கள் ஏரியாவுக்குள்ளே இருக்கிற மாவட்ட செயலாளரே எனக்கு தெரியாது மேடம். அரசியலில் தினம் இருக்கிற ஆட்கள் தான், தினம் நான் எங்கள் ஏரியாவுக்குள்ளே சுற்றிட்டே இருக்கிற ஒரு ஆள் தான். ஆனால் எனக்கு அவர் மாவட்ட செயலாளர் யாருன்னு தெரியாது.
ஸ்ட்ரக்சர் வைஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றீங்க. இப்போ கொள்கை வைஸ் ப்ராப்ளம் இருக்கு. ஃபர்ஸ்ட் சித்தாந்தம் வேணும். சித்தாந்தம் தெளிவில்லாத ஒரு சித்தாந்தம், அதுலயே ஃபெயில் ஆயிட்டீங்க. ரெண்டாவது கொள்கை இந்த ஸ்ட்ரக்சர் வைஸ் உங்களுக்கு இல்லை அப்படிங்கும்போது அப்போ என்ன பண்ணுவீங்க? இது ரெண்டும் தான் தேர்தல் அரசியலில் இது ஜெயிப்பதற்கு இது இரண்டும் தான் வேண்டும். அது ரெண்டும் இல்லை அப்படிங்கும்போது திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் 5% ஓட்டு உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2K கிட்ஸ் எல்லாம் கொண்டு போய் குத்துவாங்க. பெண்கள் இருக்காங்களே அவரோட ரசிகை அவங்க ஒரு 1% பெண்கள் போவாங்க. அதை தாண்டி உங்களுக்கு வந்து அந்த NTKல இருக்கிறவங்க, நாம் தமிழில் இருக்க இளைஞர்கள் இருக்காங்களா, அவங்க போன தடவை சீமானுக்கு ஓட்டு போட்டவங்களா இருப்பாங்க. சீமானுக்கு ஏன் ஓட்டு போட்டாங்கன்னா, இன்ஸ்டாவில் அவரோட பேச்செல்லாம் கேட்டோம், பயங்கர தீவிரமாக பேசினாரு, திமுக எதிர்த்து பேசினாரு, அதனால நான் அவருக்கு போடுறேன் அப்படின்னு போன தடவை அவருக்கு குத்திருப்பான்ல. அவன்லாம் அவர் போன தடவை பேசுன மாதிரி ஒன்றும் செய்யலப்பா, அதனால நான் இந்த தடவை விஜய்க்கு போட்டு பார்க்குறேன்ட்டு அவன் வருவான். அதே மாதிரி VCKகள் இருக்கிற சின்ன பசங்க வருவாங்க. இந்த மாதிரி இந்த தனிநபரை முன்னிறுத்தி அரசியல் செய்கின்ற கட்சிகள் இருக்குல்ல, அது நாம் தமிழராக இருக்கலாம், VCKவா இருக்கலாம், இந்த மாதிரி கட்சிகள்ல இருக்கிற ஒரு பசங்க அவங்களோட ஓட்ஸ் தான் அவங்களோட ADMK DMKல இருந்து ஓட்ஸ் போகாது. இது இவங்க வந்து இங்க வந்து DMKலயோ அல்லது ADMKலயோ ஒரு தனி நபர் மேல இருக்கிற அபிமானத்துல வரவங்க கிடையாது. கட்சியோட கொள்கை. தென் அதிமுகனா அதிமுக 31 வருஷங்கள் தமிழ்நாட்டிலேயே அதிகமாக ஆண்ட கட்சினா அது அதிமுக. அப்ப அதிமுக ஆண்ட போது செய்த விஷயங்கள், அவங்க என்ன விஷயங்களை டெலிவர் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டோட இந்த ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு அதிமுகவோட டெலிவரன்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் அது ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதுக்கெல்லாம் அடித்தளம் போட்டது அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஐயா காமராஜர் ஆண்ட அந்த 9 ஆண்டுகளில் அவர் டெலிவர் பண்ண விஷயங்கள் எல்லாமே. அது அவர் ஃபவுண்டேஷன் போட்டு கொடுத்தாரு. அந்த ஃபவுண்டேஷன் மேலே எல்லாருமே கட்டடத்தை எழுப்பிட்டு போயிருக்கோம். அதுதான். ஸோ அப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து விஜய் வந்து நான் இதை பண்ணுவேன், இங்கே எஜுகேஷனை நான் இப்படியெல்லாம் டெவலப் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஏன்னா இது ஏற்கனவே எல்லாருமே கட்டி வச்சுட்டாங்க கட்டடம். காமராஜர் ஐயா கட்டினாரு. அதன் பிறகு புரட்சித் தலைவர் வந்தார். அவர் அந்த ஃபவுண்டேஷன்லேருந்து ஒரு 4 மாடிக்கு கட்டடத்தை எழுப்பி விட்டார். ஒரு மாடிக்கு DMK பண்ணியிருக்கு. DMKவை நீங்கள் ஒட்டு மொத்தமாக நிராகரிச்சுட்டு போக முடியாது டெவலப்மெண்டல் இஷ்யூஸில். அப்படிங்கும்போது இது ஆல்ரெடி வெல் எஸ்டாப்ளிஷ்ட் பில்டிங். இதில் நீ 6ஆவதாக போய் கட்டுறதுல என்ன பெருசாக உங்களுக்கு ஒரு இது வந்துடும். அப்போ நீங்கள் மொட்டை மாடியில் நான் ஏதாவது நீங்கள் சொல்லணும் இல்லையா, நான் மொட்டை மாடியில் ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளையிங் கார்டன் போடுறேன், அந்த கார்டனில் இந்த மாடியிலேருந்து அந்த மாடிக்கு நீங்கள் பறந்து செல்லலாம், ஏதாவது இன்னோவேட்டிவாக சொன்னால் தானே இங்கே ஒர்க் அவுட் ஆகும். எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, திமுகவை தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள்ல விமர்சிக்கக்கூடிய விஜய் வந்து அதிமுகவை பத்தி எதுவுமே பேசுறது இல்லை அப்படிங்கிறது. அப்போ ADMKவுக்கு சப்போர்ட்டா இருக்காரா, இல்ல ஃபியூச்சர்ல கூட்டணி கூட போயிடுவாரான்னெல்லாம் கூட கேட்குறாங்க. அது மேடம் இது வந்து அரசியல், தேர்தல் அரசியல். அது நீங்களும் நானும் இமேஜின் பண்ணுறதை விட அதில் கடல் அளவுக்கான சமாச்சாரங்கள் இருக்கின்றன. சரிங்களா? அதிமுக தாவேகா கூட்டணி போகும் அப்படிங்கிறது ஒரு 8 மாதம் 9 மாதத்துக்கு முன்னாடியே பேச்சு ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? அப்புறம் இடையில இப்போ பாஜக கூட்டணி அமைந்திருக்கிறது. இப்போ இந்த கூட்டணியோடு சேர்ந்து நாளைக்கு எப்போ வேணாலும் தாவேகா வந்து அதிமுக கூட்டணியோடு சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க உடனே சேருவதுன்னா இல்ல அவர் நான் தான் முதல்வர்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்றதெல்லாம் கொஸ்டின் எடுத்து வரும். அப்போ அது நான் தான் முதல்வர் அப்படிங்கிறது வந்து இதுவரைக்கும் தேர்தலையே பார்க்காத ஒருத்தர் நான் தான் முதல்வர்னு சொல்றாரு அப்படின்னா அது பகல் கனவு அப்படிங்கிறதும், அவருக்கு விஜய் சாருக்கு பக்கத்துல உட்காந்துருக்கவங்க எல்லாம் அந்த பகல் கனவை ஊட்டிக்கிட்டே இருக்காங்கல்ல, அந்த பகல் கனவு ஊட்டுற ஆட்களுக்கெல்லாம் ஒரு ரியாலிட்டி இதுதான் தம்பி. தமிழ்நாட்டில் ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணணும்னா மற்ற எல்லா ஸ்டேட்டை விட தமிழ்நாடு வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டேட். அப்போ நீங்கள் இங்கே எலெக்ஷனுக்குள்ளே தேர்தல் அரசியலுக்குள்ளே போகணும் அப்படின்னா ஒரு ஓட்டு, ஒரு தெருவில் ரெகுலராக விழுகிற ஓட்டில் ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கணும்னா இங்கே தலைகீழாக தண்ணி நின்று தண்ணி குடிக்கணும். அந்த அளவுக்கு இருக்குது இன்னைக்கு நிலைமை. விஜயகாந்த் சார் அளவுக்கு அவர் வந்து ஒரு காலத்துல எதிர்கட்சி தலைவராக கூட எமர்ஜ் ஆனார். ஸோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு விஜய் வரமாட்டாருன்னு சொல்ல முடியுமா? ஏன் வந்தாரு விஜயகாந்த்? கேப்டன் சார் ஏன் வந்தாரு? செஞ்சிருக்காரு. மக்களுக்கு அவரை தெரியும். ரெண்டாவது அவர் அதிமுகவோட கூட்டணி இருந்தார் 2011. அதிமுகவோட கூட்டணி இருந்தபோது தான் அதிமுக 2011 ஆளும் கட்சியாச்சு. திமுகவை
கேப்டன் வந்து 3வது இடத்துல தள்ளி விட்டு அவர் எதிர்க்கட்சியாக வந்து உட்காந்தார். சரிங்களா? விஜய் அதிமுகவோடு வந்தா அவரும் ஒரு கௌரவமான எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஆனா அவர் கூடவே இருக்கிற செவ்வாழைகள் அவர் வந்து ரொம்ப தப்பா கைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஏடிஎம்கேவோட சிச்சுவேஷன்ஸ் பார்க்குறோம். உதயநிதி அவர்கள் சொல்றாங்க ஏடிஎம்கேவே வந்து ஐசியூல இருக்கு அப்படின்னு. ஸோ உண்மையிலே அப்படி ஐசியூல இருக்கிற நிலைமை தானா? திமுக கோமால இருக்குன்னு சொல்லிட்டாரு எங்க பொதுச் செயலாளர். திமுக கோமால இருக்கு. கோமால இருக்கனால தான் அவங்க இந்த 4.5 வருஷத்துல நாங்கள் இந்த திட்டங்களை நிறைவேற்றணும்னு சொல்றதுக்கு உதயநிதி கிட்ட ஒரு பாயிண்ட் கூட இல்லை. இவர் எங்கே கூட்டம் போடுறாரோ அங்கே உட்காந்துக்கிட்டு அதிமுக ஐசியூவில் இருக்குது, அதிமுகவில் இப்படி ஆகிவிட்டது, அதிமுகவில் அப்படி ஆகிட்டேன்னு நீ அதிமுகவே பிடிச்சி பிராண்டிக்கிட்டு இருக்கேன்னா அப்போ என்ன? உங்ககிட்ட ஸ்டஃப் இல்லை. ஃபஸ்ட்டு விஷயம் என்னது? உங்ககிட்ட புத்தி இல்லை. 2வது, நாங்கள் எங்கள் அப்பா ஆட்சி செய்த இந்த 4.5 வருஷத்தில் நாங்கள் என்னென்ன விஷயங்களை எல்லாம் செஞ்சோம், இத்தனை ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்கோம். பெண்களுக்காக இத்தனை ஸ்கீம்ஸ், குழந்தைகளுக்காக இத்தனை ஸ்கீம்ஸ், மாணவர்களுக்காக இத்தனை ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்கோம், விவசாயிகளுக்காக இவ்வளோ கொடுத்துருக்கோம், தொழிலாளர்களுக்கு நாங்கள் இவ்வளவு செய்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் செக்டார் வாரியாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சரி, ஆன் த ஹோல் இந்த தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்துகின்ற மாதிரியான ஏதாவது ஒரு சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்கேன்னா அதுவும் கிடையாது. உனக்கு என்ன 2 வேலை ஒன்று தெரியும் என்ன? அந்த பக்கம் ஆளுநரை காட்டி ஆளுநர் எங்ககிட்ட வம்புழுக்கிறாரு அப்படின்னு வச்சு சீப்பாக ஒரு அரசியல் பண்ணுவேன். அப்புறம் அடுத்த மாதம் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு அவர் டீ பார்ட்டி கொடுக்குறாருன்னா அந்த ஒரு கப்பு டீக்கு ஓடுவேன். இதை தாண்டி இவர்கள் என்ன அரசியல் செய்திருக்கிறார்கள்? உதயநிதி மொதல் ஐசியூல என்ன பேசுகிறிய தம்பி, நீ 11 மணிக்கு முன்னாடி, காலையில் 11 மணிக்கு முன்னாடி உன் கட்சி வேலையை பார்த்துட்டு பார்ப்போம். அதிமுகவில் ஒரு கடைமட்ட தொண்டர் ஃபீல்டில் வேலை பார்க்குறாங்கன்னா காலையில் 6 மணிக்கு ஃபீல்டில் போய் நிற்பார். நாங்களாம் நிற்கிறோம், பூத் கமிட்டி போய் செக் பண்ணுறதுக்கு போகிறோம். அதனால தான் இவ்வளோ தைரியமாக தெனாவட்டா சொல்கிறோம். தினம் ஒரு திட்டத்தை வந்து முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். சரி மேடம், நீங்கள் டெய்லி நியூஸ் பார்க்குற மேடம் தானே நீங்கள்? ஏதாவது ஒரு திட்டம் ஞாபகத்தில் வந்துச்சு சொல்லுங்கள். ஏதாவது ஒரு திட்டம், தினம் ஒரு திட்டத்தை திறந்து நிறைய வைக்கிறாங்க. திட்டங்கள் இருக்கு. இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதுகாப்பா பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிறப்பு பேருந்து திட்டம் அந்த மாதிரி தொடங்கி வச்சிருக்காங்க. அது ரியாலிட்டி என்னன்னு தெரியுமா? இந்த சென்னை மாநகரம் மட்டும் எடுத்துக்கோங்க. சென்னை நான் சொல்கிற தகவல் தப்பாக பொய்யான்னு நீங்கள் வந்து போக்குவரத்து துறைக்கே ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம், ஒரு டெப்போக்கே ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? சென்னை மாநகரில் ஒட்டுமொத்தமாக 3000 பஸ் ஓடிட்டு இருந்துச்சு. எது? இவங்க இந்த மகளிருக்கு சிறப்பு பேருந்து அறிவிக்கிறதுக்கு முன்னாடி 3000 பேருந்து. இவங்க மகளிர் சிறப்பு பேருந்துன்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் 3000 பேருந்தில் இங்கே நகரத்துக்குள்ளே ஓடிட்டு இருக்கிறது எவ்வளோ தெரியுமா? 1700. மீதி 1300 பஸ்ஸும் நிறுத்தப்பட்டது. ஒரு ரூட்டில் ½ அன் ஹவருக்கு ஒரு தடவை, இல்லாட்ட எவ்ரி 20 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு ரூட் பஸ் போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பர்டிகுலர் ரூட்டில். அது இப்போ எவ்ரி 40 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வருது. அந்த கம்ப்ளைண்ட் நிறைய பேர் சொல்லி கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த மாணவர்கள் திட்டம்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஏற்கனவே இந்த மாணவர்களுக்கு நீங்கள் என்னது காலையில் குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுறோம். நீங்கள் அந்த சாப்பாடு போடுற திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2014 அதிமுக ஆரம்பித்த ஸ்கீம். அது சென்னை மாநகருக்குள்ள, சென்னை கார்பரேஷனுக்குள்ள இருக்கின்ற பள்ளிகளில் காலை உணவு திட்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். நாங்கள் அதிமுக அரசாங்கம் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு. 20 கொரோனா தெரியவே இல்லையே மேம். அதான் 20 கொரோனா வந்துருச்சு. நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், ஒரு 4-5 மாசத்துல கொரோனா வந்துருச்சு. அதுக்கப்புறம் குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகலைல்ல, வீட்டில் இருந்து தானே எல்லாரும் ஆன்லைனில் தானே படித்தாங்க. ஸோ அப்போ அந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஃபுல்லாக அதை தமிழ்நாடு ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல. தென் 21 ஆட்சி மாறிடுச்சு. ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க? இந்த குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டத்தை உலகத்திலேயே, அதுவும் நேஷனல் லெவலில் கூட கிடையாது, உலகத்திலேயே நாங்கள் தான் போட்டுட்டு இருக்கோம். இல்லை, ஆனாலும் செயல்படுத்தி இருக்காங்கிற அந்த பெருமை வந்து இப்போ அவங்களுக்கு. சார், தே ஆர் நாட் த பைனியர்ஸ். அதான் என் கொஸ்டின். அவங்களா இதை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க? அதிமுக ஆரம்பிச்சதை என்ன பண்ணியிருக்கீங்க? கட் பண்ணீங்க, காப்பி பண்ணீங்க, பேஸ்ட் பண்ணி விட்டீங்க. சுயமாக உன் புத்தியில் ஆரம்பிச்சியா நீ? அதை உங்ககிட்ட சுயமாக யோசிக்கிறதுக்கு ஒரு மூளை யாராவது இருக்காங்க? இவங்களோட சேர்த்து, முதல்வரோட சேர்த்து 35 மினிஸ்டர்ஸ் இருக்காங்க.
அந்த 35 மினிஸ்டர்ஸில் புத்தியோட சுயமாக தானா எவனுடைய அறிவுரையும் இன்றி யோசிக்கிற ஒரு மினிஸ்டர் யாராவது சொல்லுங்கள். நாங்கள் இப்போ நேற்று வந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் இந்த முந்திரி விவசாயிகள் எல்லாத்துக்கும் ஒரு தனி வாரியம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுது. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் விவசாயத்துறை அமைச்சர், வேளாண்மைத்துறை அமைச்சர், அதை அப்படியே என்ன பண்ணுறாரு, கட் பண்ணார், காப்பி பண்ணார், பேஸ்ட் பண்ணி விட்டார். அப்போ இவரை நீங்கள் கட் காப்பி பேஸ்ட் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லாமா இல்லையா? எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இல்லை, இனிமேல் இன்றிலிருந்து அவர் கட் காப்பி பேஸ்ட் மினிஸ்டர். நேற்று அனௌன்ஸ் பண்ணுறோம் 24 ஹவர்ஸில் அது கவர்மெண்ட்டோட ஸ்கீமாக இது பண்ணுறேன்னா, அப்போ இந்த ஒரு வீணா போனவர் பேசிட்டு உட்காந்துருக்காரு. சுந்தரா ட்ராவல் பஸ்ஸு, ஐசியூவில் இருக்கீங்க. ஏன் ஐசியூவில் இருக்கிறது தப்பு இல்லைப்பா, பொழைச்சி வந்துடுவான். கோமாவில் இருக்க நீ என்னைக்கு பொழைப்ப? உன்னை ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துறானுங்க பார்த்தியா, உதயநிதிக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்கல்ல. தயவு செய்து அந்த ஆட்களை எல்லாம் மாற்றுங்க. இந்த ஐசியூவில் இருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியான சிந்தனை. இன்னைக்கு கரண்ட்டுக்கு அப்டேட்டடாக யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு எழுதி கொடுங்க. இல்லைன்னா இப்படி தான், நீ ஐசியூன்னு சொன்னால் நாங்கள் கோமான்னு சொல்லுவோம். உனக்கு திருப்பி பதில் சொல்ல வக்க இருக்கா? ஏன்னா அது நீங்கள் இப்படி ஒரு பதிலை சொல்லணும்னா சுயமாக யோசிக்கணும் மேடம். எவனோ எழுதி கொடுக்கறத வச்சு வாடகை மூலைகளில் நீங்கள் பேச முடியாது ரொம்ப நாளைக்கு. சுயமாக சிந்திக்கிறவனால மட்டும்தான் பேச முடியும். தமிழ்நாட்டில் அரசியல் அப்படிங்கிறத இங்கே பேசி பேசி வளர்றது தான். தமிழ்நாட்டுல எதிர்க்கட்சி அரசியல், அதாவது ஆளுங்கட்சி ஒரு பலமா இருக்கு அப்படின்னாலுமே கூட எப்பவுமே எதிர்க்கட்சியா இருக்கிறவங்களுமே வந்து ஆளுங்கட்சியோட இஷ்யூஸை பெரிய அளவுல வந்து போராட்டங்களா முன்னெடுத்துட்டு போற வரலாறு தான் நம்மளோடது. ஆனா இந்த காலகட்டத்துல இபிஎஸ் அவர்களோட காலகட்டத்துல அந்த போராட்டங்கள் வந்து குறைஞ்சிருச்சு. இப்ப இதுவே வந்து திமுக வந்து எதிர்க்கட்சியா இருந்திருந்தாங்கன்னா எந்த ஒரு இஷ்யூ கிடைச்சாலும் உடனே வந்து ஒரு போராட்டமா முன்னெடுத்து தங்களோட இருப்பை வந்து பெருசா காட்டிப்பாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல இப்போ திருப்பூர்ல வந்துட்டு ஒரு திமுகவினுடைய பேரூராட்சி தலைவர் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, சமூக ஆர்வலர் ஒருத்தர் வந்து அந்த இடத்துல பொதுமக்களுக்கு பயனளிக்காத ஒரு இடத்துல ரோடு போட்டிருக்காரு. அதை கேள்வி கேட்க போய் அவரை வந்து கார் ஏற்றி கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வந்து வருது. அப்போ இது சார்ந்து வெறுமனே வந்து இப்போ ஒரு ட்ரெண்ட் என்னன்னா, சோசியல் மீடியால கண்டனம் அதோட நின்று போயிருதோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இது சார்ந்து நிறைய போராட்டங்களையே அதிமுக முன்னெடுக்கலாம்ல. என்னன்னா ஊடகங்களோட இந்த அப்ரோச் இருக்குல்ல, ஒரு நேரேட்டிவ் எல்லாருமே பேசுறீங்க. என்னன்னா திமுக ஒரு மிகச்சிறந்த எதிர்கட்சி. சரி, மிகச்சிறந்த எதிர்கட்சி அவன் என்னடா பண்ணான் அப்படின்னு பார்த்தா, அதிமுக ஆட்சியில் திமுக இன்ஸ்டிகேட் பண்ணி விடுற போராட்டங்கள் தான் இவை எத்தனையுமே. இவங்க தூண்டி விடுகின்ற போராட்டங்கள். சரிங்களா? அந்த தூண்டி விட்ட போராட்டங்களில் அது நிறைய. தென் மக்கள் தன்னெழுச்சியாக ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. அப்படி தான் வந்து என்ன பண்ணுறாங்க, அதிமுக ஆட்சி காலத்தில் ஜாக்டோஜியெல்லாம் வந்து உட்காந்து போராடுறாங்க. அரசு ஊழியர்கள் அவங்க போராடும் போது எங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுங்கன்றார். அப்போது நம்ம எதிர்கட்சி தலைவராக இருந்தார் ஐயா ஸ்டாலின் போய் உட்காந்து அவங்கள்ட்ட என்ன சொன்னார், பழைய பென்ஷன் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னார். இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்களே, கடந்த 20 நாளாக பல்வேறு போலீஸ் அடக்குமுறைகளுக்கு இடையும் போராடிக்கிட்டே இருக்காங்க தூய்மை பணியாளர்கள். அவங்கள்ட்ட என்ன சொன்னார், உங்கள் எல்லாத்தையும் நான் பணி நிரந்தரம் பண்ணுறேன் சொன்னார். ஆனால் இன்னைக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுக்க முடியாது. அவங்களுக்கு ஆதரவா வந்து இபிஎஸ் அவர்கள் குரல் கொடுத்து அங்கே போயிருக்காங்க. நீங்கள் எல்லாருமே என்ன விரும்புகிறீங்க அப்படின்னா, இது ரொம்ப கொஞ்சம் ஹார்ஷாக தான் இருக்கும். ஒரு பன்றி மலம் தின்கிறது என்பதற்காக பசு மலம் திங்கவே முடியாது. தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கோங்க எல்லாரும். திமுக போராட்டம் பண்ணுச்சுன்னா அவன் தூண்டி விட்டு போராட்டம் பண்ணுறான். அவன் தூண்டி விட்டு பண்றானா, அதிமுகவும் ஏன் அதே மாதிரியான ஒரு தவறான அப்ரோச் எடுக்கணும்? இல்ல மேம், தூய்மை பணியாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம்ல. அதிமுக சார்பில் இருந்து எங்களுடைய முன்னாள் அமைச்சர் போய் கலந்துக்கிட்டார், ஜெயக்குமார் சார் போய் கலந்துக்கிட்டார். சரிங்களா? எங்களுடைய முன்னாள் அமைச்சர், அந்த துறைக்கு பொறுப்பாக இருந்தவர் வேலுமணி சார் வந்து அதிமுக ஆட்சி அமையும் போது இவர்களுக்கான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் சொல்லிட்டாரு. ஒரு மக்கள் ஆட்சியில் இவ்வளவுதான் பண்ண முடியும். நீங்க வந்து நாடகம் தான் வேணும். அந்த நாடகத்தை திமுக காரன் செய்யறான். இப்ப திமுகல வந்து கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருப்பார், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு.
அவருக்கு மறந்து கூட வாயிலேருந்து ஒரு நல்ல நல்ல வார்த்தை வரவே வராது. வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை தான் பேசுவார். அவர் மேடையில் மட்டும்தான் அப்படி பேசுறாரா, தான் பெத்த குழந்தைகள்கிட்டையும் அப்படிதான் பேசுறாராங்கிறது தெரியல. இப்போ அவரை நாங்கள் எக்ஸாம்பிளை எடுத்துட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இப்படி கேவலமாக பேசி கொண்டிருக்கான், அதே மாதிரி நாங்களும் பேச முடியுமா? அப்போ we have our own standards. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தரம் இருக்கு. அந்த தரத்துல இருந்து தான் இயங்க முடியுமே ஒழிய ஒரு பன்னி மலம் திங்குது அப்படிங்கிறதுக்காக அந்த பன்னிக்கூட்டத்தோட போய் சேர்ந்து சுத்தவே முடியாது. அப்போ மொத்த சமூகமும் பன்னிக்கூட்டமா மாறிடுவோம். அவன் பண்ணியா மாறுறானா, நீ வெளியே இருந்து வேடிக்கை பார்க்கறதா எங்க வேலை. அவன் கூட சேர்ந்து பண்ணி மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ தயவுசெய்து இது உங்களுக்கு மட்டும் நான் சொல்ற ஆன்சர் கிடையாது, ஒட்டுமொத்த மீடியாவுக்கும் இதை பார்க்குற மற்ற பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் இந்த நேரேட்டிவை திருப்பி பேசாதீங்க. இல்ல அப்படி இல்லாம போகும்போது எப்படி எதிர்க்கட்சி நம்ம கூட தான் இருக்கு அப்படின்னு அந்த போராடக்கூடிய மக்களுக்கு எப்படி சொல்லுவீங்க? நீங்க ஒவ்வொரு போராட்டத்தின் போதும் அந்த போராட்டத்தை முழுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு மிகுந்த பொறுப்புணர்வுடன், ஏன்னா அவர் 4.5 வருஷம் ஒரு சிஎம்மா இருந்தவர், இந்திய அளவிலேயே ஒரு சிஎம் அதிக ஃபைல்ஸை கையெழுத்து போட்டு வெளியிட்டிருக்காருன்னா அது எங்களுடைய இபிஎஸ் மட்டும்தான். இந்திய அளவில் ஒரு ஆக்டிவான ஒரு சிஎம்மா செயல்பட்ட ஒருத்தர் ஒரு வார்த்தையை விடுறாருன்னா அது ரொம்ப ரெஸ்பான்சிபிளான வார்த்தைகள். ஸோ அந்த வார்த்தைகளை மக்கள் நம்புவாங்க. மீடியா தான் உள்ள திமுக மாதிரி எதிர்கட்சியாக இல்லை, திமுக மாதிரி சீப்பாக என்னைக்குமே அதிமுக அம்மாதிரியான எந்த ஒரு தவறான முன்னுதாரணங்களை கொண்ட போராட்டங்களை கையில் எடுக்காது. மிக்க நன்றி மேம். உங்களுடைய இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் அதிமுகவை பற்றின விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி.